ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 41. மாரீச்சன் ராவணனுக்கு மீளவும் இதங்களை போதித்தல். இன்னனும் ராவணன் மாரீச்சனை பலவந்தமாக தன் கருத்துக்கு இணங்கும்படி சொல்லிய போதிலும் மாரீச்சன் பின்னும் அவனை நோக்கி, ராவணா, எந்த பாபிஷ்டன் உன் ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யங்களையும் கண்டு சகியாமல் உனக்கும் உன் பந்து மித்திரர்களுக்கும் விநாசத்தை விளைவிக்கும்படியான இந்த உபாயத்தை உனக்கு உபதேசித்தனன்? ஐயோ, உன்னை காட்டிலும் பலவானனான ராமன் கையில் அகப்பட்டு நீ நசித்து போக வேண்டுமென்று எவனோ விரோதி ஒருவன் மேலுக்கு உன்னிடம் சிநேக பாவம் பூண்டு இத்தகைய காரியத்தை செய்யும்படி உன்னை தூண்டி இருக்க வேண்டும். இது என்ன கெட்ட காலம்? உன் மந்திரிகள் உனக்கு இதை செய்யக்கூடாது என்று புத்தி புகட்டவில்லையோ? ஐயோ, உன் மந்திரிகளும் உன்னை போன்ற துர்புத்தி உடையவர்கள் போலும். ராவணா, நான் சொல்வதை மீண்டும் கேள். நீ இந்த தூர ஆலோசனைக்கு உட்பட்டு ராமனை விரோதித்துக் கொண்டால் நிச்சயமாக உனக்கும் அரக்கர் குலத்திற்கும் தப்பாத கேடு விளையும். ஐயோ, எனக்கு எதிர்பாராத விதமாக இத்தகைய பயங்கரமான ஆபத்து நேர்ந்திருக்கிறதே. நான் என்னை பற்றி சிறிதும் வருந்தவில்லை. நீ உன் கூட்டங்களோடு நிச்சயமாக நாசமடைய போவதை பற்றித்தான் வருந்துகின்றேன். என்னால் உனக்கு சகாமியம் ஏற்படுவதால் நீ உன் காரியத்தில் ஜெயமடைவாய் என்று எண்ண வேண்டா. நான் உன் கையால் மரணம் அடைவதை விட ராமன் கையினால் மரணம் அடைந்து கிருதார்த்தன் ஆவேன். ராமனை பார்த்த மாத்திரத்திலேயே நான் இறந்துபடுவேன் என்று நீ நிச்சயித்துக் கொள்வாயாக. நீ சீதையை கொண்டு வந்த உடனேயே நீயும் பந்துக்களோடு கூட நாசமடைய போகிறாய் என்பதை உறுதியாக தெரிந்து கொள். ஐயோ, நான் எவ்வளவு சொல்லினும் நீ கேட்கவில்லையே. ஆயுள் முடிய பெற்ற மனிதர்கள் பிணம் போன்று இருப்பார்கள். ஆகையால் நண்பர்கள் சொல்லும் வார்த்தையை கேட்க மாட்டார்கள் என்று மொழிந்தனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ